திருவள்ளூர் மாவட்டம் பானவேடு தோட்டம் ஊராட்சியில் உள்ள 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. ஏரியின் உள்ளேயும் வெளியேயும் மருத்துவ கழிவுகள் கொட்டி வைத்திருப்பதால் முழுவதும் மாசடைந்து காணப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மருத்துவ கழிவுகளை பெயரளவில் அகற்றிவிட்டு மண்ணை கொட்டி மூடிவிட்டு சென்று விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். என்னன்னா இப்போ 3000 குடும்பம் இருக்குது சுற்றி இந்த ஏரியா. அவங்க நீர் ஆதாரமே இதுதான். கால்நடையாக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், எல்லாமே இதுதான் நீர் ஆதாரமாக இருந்து. இப்போ நிலத்தடி ஃபுல்லாக உப்பு நீராக மாறிடுச்சு. உப்பு நீராக மாறினால நம்ம இப்போ திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அரசு அதிகாரியும் எதுவும் பண்ணலை. இதுக்கு மேலும் இந்த அரசு அதிகாரி இப்படி தான் இருந்தாங்கன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இல்லை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இளைஞர்களோட சாலை மறியல் பண்ணலான்னு இருக்கோங்க. செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2000 குவிண்டால் பருத்தி சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 13,300 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் அறுவடை பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து ஈனாம் முறையில் நடந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,623 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 6,500 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 5,250 ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். பருத்திக்கு அரசு நிலையான கொள்முதல் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கடையில் 62 ரூபா எடுக்கிறாங்க. இங்கே நான் எடுத்துகிட்டு வந்த பஞ்சியை 55 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா எங்களுக்கு செலவாகுது. சென்னை புழல் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனம் சில நாட்களாக மூடப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நிதி நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியாததால் அச்சமடைந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் நகைகளை மீட்டுத் தரக்கோரி புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 100 சவரன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீட்டுத் தர வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக குருதி கொடையாளர் தின விழாவில் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான படிவத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கையெழுத்திட்டார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர் தின விழா நடைபெற்றது. இரத்த தான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தான் இறந்த பிறகு இருவிழிகள், சிறுநீரகங்கள், இதயம், நுரையீரல்கள் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்வதற்கான படிவத்தில் கையெழுத்திட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஜூலை 2ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் பேரணியாக சென்று உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்ள உள்ளதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நம்முடைய கழகத்தினுடைய முக்கியமாக திட்டங்களை விளக்கி இந்த கழகம் இந்த 4 ஆண்டு ஆட்சி பொறுப்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய சாதனைகளை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் வாயிலாக டிஜிட்டலாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆப்பின் மூலமாகவும் நேரடியாக இந்த செயலி வாயிலாகவும் அதே போல் உறுப்பினர் ஃபார்ம் மூலமாகவும் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். திருச்செந்தூரிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொம்புத்துறை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை மூட்டைகளை சிலர் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. கொம்புத்துறை பகுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது கடற்கரை அருகிலேயே பீடி இலை மூட்டைகளை விட்டு கொள்ளையர்கள் தப்பியோடினர். 3 டன் எடை கொண்ட பீடி இலை மூட்டைகள், இலைகளை ஏற்றி வந்த லோடு வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். ஈரானுக்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்ற மீனவர்களை கடந்த சில நாட்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் ஈரானில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என உறவினர்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள அமலைநகர், பெரியதாழை, புன்னைக்காயல், வீரபாண்டியப்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரானில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பேரையும் எங்களுக்கு இங்கிருந்து போன ஆட்கள் அவ்வளவு பேரையும் எங்களுக்கு மீட்டு தரணும். அதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஒத்துழைச்சி எல்லாம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் ஊர் சேரையில அதுக்கு வழிகாட்டணும். பரமக்குடி தாலுகாவில் புதிதாக திறக்கப்பட்ட ரேஷன் கடைகள் மின் வசதியின்றி இயங்குவதால் பொதுமக்களும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். கீழப்பெருங்கரை, பிய்யநேந்தல், இலந்தைக்குளம் ஆகிய இடங்களில் ரேஷன் கடை திறக்கப்பட்டு 5 மாதத்திற்கு மேலாகியும் மின் இணைப்பு பெற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் கைரேகை கருவி, எடை போடும் இயந்திரத்தை பயன்படுத்த முடியாமல் அருகில் உள்ள வீடுகளில் இருந்து இணைப்பை பெற்று கடைக்காரர்கள் சமாளித்து வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் மையப்பகுதியில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கண்மாயை நவீனப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்மாயை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தலைமையிலான குழுவினர் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு கண்மாயை சுற்றிலும் நடைபாதை, படகு சவாரி, பயன் தரும் மரங்கள் நடவும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். என்ன மாதிரி பறவைகள்லாம் வரும், என்ன மாதிரி மரங்கள் வைக்கணும், ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி இது. லேண்ட்லாம் பவுண்டரிலாம் மார்க் பண்ண பிறகு WRT நிறைய டிராயிங்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ளாட் போர்ட்லேருந்து இந்த வாட்டர் அனாலிசிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுட்டு செல்ஃபாக அதுவே நம்ம வெளியே நிறைய செலவு பண்ணாதபடி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக லாங் டேர்மில் இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எது பெஸ்ட் இதுன்னு பார்க்கணும். கோபி அருகே தொட்டக்கோம்பை மலை கிராமத்திற்கு முதன்முறையாக இயக்கப்பட்ட அரசு பேருந்தை மேளதாளத்துடன் மக்கள் வரவேற்றனர். இக்கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கள்ளிப்பட்டிக்கு நடந்தே செல்லும் நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த 34 மாணவர்களை விமானம் மூலமாக சென்னை அழைத்துச் சென்று முதலமைச்சர் பிறந்த நாளின் போது MK ஸ்டாலினை சந்திக்க வைத்து தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தர கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து மலை கிராம குழந்தைகளின் கோரிக்கையை ஏற்று கோபியில் இருந்து பங்களாபுதூர் வழியாக அத்தாணி வரை செல்லும் பேருந்தை 2 நேரங்களில் இயக்கப்படுவதால் தொட்டக்கோம்பை மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாங்கள் பிறந்ததிலிருந்து பஸ் வசதியோ ஒரு டெம்பாவோ காருங்கிறதே எங்களுக்கு தெரியாதுங்க. கால்நடையில் நடந்து அணைக்கட்டில் சுற்றி வந்தோம். ரேஷனுக்கு போனாலும் கால்நடையில் தானங்க சுற்றி வாங்கிட்டு வருவோம். இப்போ பஸ் விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க முதலமைச்சருக்கு. கீழடி அகழாய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்யாமல் விரைந்து வெளியிட வேண்டுமென தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கீழடி அறிக்கையை வெளியிடாமல் தாமதப்படுத்தும் ஒன்றிய அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. அந்த அறிக்கையில மேலும் ஆதாரங்கள் வேண்டும், திருத்தங்கள் தேவைப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அறிக்கையினை வெளியிடாமல் வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தொன்மைக்கு, தமிழ் மொழியின் தொன்மைக்கு, தமிழ்நாட்டின் தொன்மைக்கு அவற்றையெல்லாம் வெளியே வராமல் தடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு செயல்படுவது என்பது தெளிவாக தெரிகிறது. இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள என் பூலாம்பட்டியில் புனித ஸ்நாபக அருளப்பர் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி பெரிய தேர்ப்பவனி விமர்சையாக நடைபெற்றது. தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் முக்கிய நிகழ்வான பெரிய தேர் பவனி நடைபெற்றது. அப்போது தெருக்களில் கூடியிருந்த பக்தர்கள் தேர் மீது பொட்டுக்கடலையை தூவி வழிபட்டனர். வழிபாட்டுக்கு பின்னர் ஏராளமானோர் நேர்த்திக் கடனாக துடைப்பத்தை ஆலயத்தில் வைத்துச் சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கத்தரிப்புலம் அண்ணா நகர் பகுதியில் ஈக்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். 15 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட கோழி பண்ணையால் ஈக்கள் தொல்லை வருவதாகவும் இதுவரை 80 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். கோழி பண்ணை இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்சக்கணக்கான ஒன்றும் கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு யாருமே சாப்பிட முடியல. அது இல்லாமல் ஒரு டீ காஃபி கூட சாப்பிட முடியாத அளவுக்குல பச்சை குழந்தைங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. சென்னை சிட்லப்பாக்கத்தில் சாலையின் குறுக்கே வந்த பைக் மீது மோதாமல் இருப்பதற்காக லாரி ஒன்று தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஒன்றிய அரசின் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கிற்கு அரிசி மூட்டைகளுடன் லாரி சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையின் குறுக்கே பைக் வந்ததால் நிலை தடுமாறி அங்கு கிடங்கின் சுற்றுச்சுவர் மீது மோதி பக்கவாட்டில் நின்றது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சிவா லேசான காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.